ஓகே சிஸ்டர், நான் ஸ்டார்ட் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் வந்து ரிஸ்வானா. நான் வந்து அபெக்ஸ் ஓராவில் ஒரு மெம்பர் ஆகி 10,000 20,000 இன்கம் எடுக்க ஆரம்பிச்சு இப்போ 30,000 40,000 இன்கம் எடுத்து மில்லியன் கிளப் மெம்பரா ஆகிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு அபெக்ஸ் ஓரா ப்ராடக்ட்ஸ்ல ஒரு ப்ராடக்ட்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் வந்து சிஸ்டர்ஸ் இப்படித்தான். அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் வந்து இயற்கை மூலிகைகளை மட்டுமே மூலப்பொருட்களை வச்சு தயாரிக்கப்பட்டது. அதே நேரம் வந்து எந்த ப்ராடக்ட்ஸ் எந்த பிரச்சனைக்காக தயாரிச்சிக்கிறாங்களோ அந்த பிரச்சனை, உடல் ரீதியான அந்த பிரச்சனை சம்பூர்ணமா தீரக்கூடிய வகையில தான் அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. இப்ப அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் உள்ளுக்கும் நாங்க போவோம். அதுல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதுல நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது மொரிங்கா சப்ளிமெண்ட் பத்தி. பொதுவா வந்து நாங்க இந்த முருங்கை எடுத்துக்கொண்டா வந்து முருங்கை வந்து உண்மையிலே முற்றிலும் இயற்கையான ஒரு தாவரம். அதுவும் வந்து கல்சியம், இரும்புச்சத்து, விட்டமின் ஏ, B1, B2, B3, பொட்டாசியம் அதிகமா நிறைஞ்சிக்கிற ஒரு தாவர வகைதான் இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட். இந்த மொரிங்கா வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, நாங்க ஏன் இதை சப்ளிமெண்ட் எடுக்கணும், எல்லா ரவுட்லையும் தான் பொதுவா முருங்கை மரம் மீக்குதே, அப்ப அந்த இலைகளை எடுத்துக்கொள்ளையிலும் அடுத்து வந்து முருங்கைக்காயை சாப்பிடலும். ஆனா பொதுவா சில ஏரியாகள்ல வந்து இந்த முருங்கை மரம்ன்றது வந்து இல்ல. அடுத்த விஷயம் வந்து ஈக்கிற இடத்துல அவரவர வீட்டிலே இருந்தா கூட அதை சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு டைம் ஈக்குறதில்ல. பொதுவாவே காலையில எழும்பி புள்ளகல்ற வேலையை முடிச்சுட்டு வீட்டு வேலை செய்யறவங்க வீட்டு வேலை செஞ்சு மத்த வேலைகளை பாக்குறதுக்கே டைம் சரியாயிக்குது. சில பேர் வந்து ஒர்க் பண்றாங்க, டீச்சர்ஸ்மா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வீட்டுல ஈக்கிற அந்த முருங்கை மரத்துல இருந்து கூட பலன் எடுத்துக்கொள்ள எல்லாமே இருக்குது. அதனாலதான் இந்த காலத்துல நிறைய நோய் நொடிகள் எல்லாம் இருக்குது. அதுக்காகத்தான் இது சப்ளிமெண்ட் வடிவ தயாரிக்கப்பட்டு வருகிறது. நாங்க பொதுவாவே ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து 1200 மில்லிகிராம் கல்சியம் தேவைப்படுது. ஒருத்தர் உடலுக்கு வந்து 1200 மில்லிகிராம் கல்சியம் தேவைப்படுது. ஆனா நாங்க யூஸ் பண்றது வந்து அதாவது நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுகள் மூலமா ஒரு நாளைக்கு 250 மில்லிகிராமுக்கு மேல எங்களால கல்சியம் எங்களோட உடம்புக்கு பெற்றுக்கொள்ள இயலாம இருக்குது. அப்ப 1200 மில்லிகிராம நாங்க எப்படி பெற்றுக்கொள்ற? அப்ப அதுக்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க ஃபாலோ பண்றோம். அடுத்தது வந்து இந்த எங்களோட உடம்புல வந்து பாருங்க, மொரிங்காவுல வந்து கல்சியம், இரும்பு, விட்டமின் ஏ, B1, அதே மாதிரி விட்டமின் B2, விட்டமின் B3, பொட்டாசியம் இதெல்லாம் நிறைஞ்சிக்குது. இப்ப இதுகள் குறைபாட்டால பொதுவா கல்சியமும் இரும்பு சத்தும் குறைபாட்டால வந்து எங்கட உடம்புக்கு ஏற்படுற நோய்களையும் அதுக்கு இந்த முருங்கை வந்து எவ்வாறு ஒரு தீர்வு தருகின்ற விஷயத்தையும் பார்ப்போம். சாதாரணமா வந்து இரும்பு சத்துகள், கல்சியம் குறைபாட்டால வந்து மலச்சிக்கல் பிரச்சனைகள் வர. பொதுவாவே மலச்சிக்கல் அப்படின்னு சொன்னா டொய்லெட் போறதும் கஷ்டமா, ஒரு டொய்லெட்டும் போவாம வயிற்றுக்குள்ளேயே காஞ்சி போற ஒரு சிச்சுவேஷன். சரியா? அது வந்து இந்த இரும்பும் கல்சியமும் குறைபாட்டால உருவாகுது. அப்ப நாங்க வந்து மொரிங்கா சாப்பிடுறதால வந்து லூஸ் ஆகும். சரியா? அந்த பிரச்சனை இல்லாம போகும். எங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாம நோமலா லூஸ் மோஷன் இல்லாம நோமலா வளமைய போல டொய்லெட் போகும். அடுத்தது வந்து விந்தணுக்கள் உற்பத்தி குறைவு. எங்களுக்கு வந்து கல்சியமும் இரும்பு சத்தும் குறைபாடுன்றதால வந்து எங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா, எங்கட இந்த விந்தணுக்கள் வந்து அந்த குழந்தை குழந்தை தேவையான விந்தணுக்கள் வந்து குறையும். ஏன்னா உடம்புற சக்தி இருந்தா தானே விந்தணுக்கள் நல்ல என்ன செய்யற அந்த உயிர் சத்துக்கள் இந்த மாதிரி நல்ல உயிரணுக்கள் இந்த கூடுதலா உற்பத்தி ஆகும். அப்ப எங்களுக்கு வந்து எங்களோட உடம்புக்கு வந்து உடம்புற சக்தி இல்லாட்டி விட்டமின் இரும்பு கல்சியம் இந்த மாதிரி குறைபாட்டுன்றதால வந்து விந்தணுக்கள உற்பத்தி குறையும்.
2வது விந்தணுக்கள் உற்பத்தி குறைஞ்சா என்ன நடக்கும்? புல்லகள் இல்லாம போற இந்த பிரச்சனைகள் வார இதாலதான். இரும்பு சத்து, கல்சியம் இந்த மாதிரியான உடலுக்கு தேவையான விட்டமின் குறைபாட்டால தான் புல்ல இல்லாத பிரச்சனைகள் வார. அடுத்த விஷயம் வந்து முடி கொட்டுற பிரச்சனை. உடம்புல வந்து பாருங்க, பொதுவாவே ஒருத்தருக்கு வந்து ஓவரா முடி போகுதுன்னு சொல்லி, நாங்க சில பேர் வந்து டாக்டர்ஸ்ட்ட போனா கூட, உங்களுக்கு கல்சியம் குறைபாடு, இல்லாட்டி உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடுன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த இரும்பு சத்தும், கல்சியம், விட்டமின் பி இது ஒரு குறைபாட்டால வந்து எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, எங்கட முடி கொட்டுற பிரச்சனை வருது. முடி வந்து கொட்டுரும். இப்ப நாங்க எங்கட உடம்புற விட்டமின் இருந்தா தானே எங்கட கண்களுக்கு, எங்கட முடிக்கு இந்த மாதிரியான எல்லா இடத்துக்கும் வந்து அந்த விட்டமின் போகும். அப்ப உடம்புக்கே விட்டமின் இல்லாட்டி அந்த இடத்துகளுக்கு நாங்க எப்படி விட்டமின குடுக்குறோம். அப்ப அதால வந்து முடி கொட்டுற பிரச்சனை வரும். நாங்க இந்த முருங்கை சாப்பிட்டா, முருங்கையில இருக்கிற இரும்பு சத்து, கல்சியம் இந்த விட்டமின்கள் மூலமா எங்கட கூந்தலுக்கு, எங்கட முடிக்கு தேவையான சகல விட்டமினும் கிடைக்குது. அதால இந்த முடி கொட்டுற பிரச்சனை சம்பூர்ணமா நிக்குது. அடுத்தது வந்து ஆம் கல்சியம் போதாதால வந்து நகத்துல இந்த சொத்தை நகங்கள் உருவாகுது கூடுதலா. சில பேருக்கு கருப்பு, சில பேருக்கு நகம் ஆம் சின்ன வயசுலயே நகம் விழுந்துருது. சில பேருக்கு நக வேர்கள் பழுக்குற, இந்த மாதிரி நகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வார இந்த கல்சியம் குறைபாட்டால. நாங்க முருங்கை சாப்பிடுறதால வந்து அந்த பிரச்சனையிலிருந்தும் எங்கள பாதுகாத்துக் கொள்ள இயலும். அடுத்த விஷயம் பல்லு. பாருங்க பல்லு பிரச்சனை. பல்லு சொத்தையாகுத, முரசி கரையிற, சில பேருக்கு சின்ன வயசுலயே பல்லு உளுந்துருது, பூச்சி தின்றதுலாம் சொல்லுவாங்க தானே! இந்த விஷயம் எல்லாம் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வர கல்சியம் குறைபாட்டால, அதே நேரம் இரும்பு சத்து குறைபாட்டாலயும். ஆ நாங்க வந்து டாக்டர்ட்ட சொன்னாலோ, அடுத்தது பபா கிட்ட கேட்கிற லேடீஸ்க்கு பாருங்க கல்சியம் குடுப்பாங்க. என்னத்துக்குன்னு சொன்னா, அவங்களோட எலும்புகளுக்கும், பல்லுக்கும் தான் கூடுதலா. பல்லு உறுதியா ஈக்கணும். ஆ எலும்பு வந்து ஆரோக்கியமா ஈக்கணும். பபா கிடைக்க ஈக்கிற கர்ப்பிணிமான்கள வந்து பாருங்க 3 மாசத்துலயே போயிட்டு டென்டல பாக்க சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களோட பல்லு உறுதியா இருக்கிறது. பல்லு உறுதியா இருந்தா அவங்களோட உடம்புக்கு தேவையான கல்சியம், இரும்பு சத்து அது வந்து போதும் அப்படின்றதுக்கு அடையாளம். அதால வந்து நாங்க இந்த மொரிங்கா யூஸ் பண்றதால, எங்களோட பல்லு வந்து உறுதியாகும். எங்களோட பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, முரசிக்கார பிரச்சனைகளோ வராது. அடுத்தது கண் பார்வை. இரத்தம் குறைபாடு, ஹீமோகுளோபின், ஹெச்பி குறைபாடு தான் இரும்பு சத்து குறைபாடு இருந்தா, அப்ப ஹெச்பி சுத்தமான ரத்தம் குறைஞ்சா என்ன நடக்கும்னு சொன்னா, கண்களுக்கு போற ரத்த ஓட்டம் குறையும். அப்படி குறைஞ்சா வந்து என்ன செய்யும்னா, எங்கட வந்து இந்த என்ன செய்றேன்டா, இந்த கண்களுக்கு போற ரத்தோட்டம் குறையத்தால என்ன செய்யும்னா, கண் பார்வை குறையும். உண்மையிலே ஒண்ணையும் கிளியரா பார்க்க இயலாது, ஒண்ணும் வாசிக்க இயலாது. கூடுதலா கண்ணாடி போடுறாங்க என்னத்துக்குன்னு சொன்னா, கண் பார்வை குறைபாட்டால தான். அந்த தூரத்து பார்வை, கிட்ட பார்வை இதெல்லாம் உருவாகுது வந்து என்னன்னு சொன்னா, கண் பார்வை பிரச்சனை. சில பேருக்கு வந்து பிரஷர் பிரஷர் வார என்னத்தையால ரத்தோட்டம் ஒழுங்கா வேலை செய்யாட்டி, ரத்தோட்டம் ஏன் ஒழுங்கா வேலை செய்யாதுன்னு பார்த்தா, உடம்புக்கு தேவையான ரத்தம் போதாதால. எங்கட உடம்பு, எங்கட உடல் தொழில்பாட்டுக்கு தேவையான ரத்தம் போதாதால தான் எங்களுக்கு வந்து இந்த உடு பிரஷர் வருகுது. ரத்தோட்டம் சரியா வேலை செய்யாது. அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து எங்கட உடம்புக்கு தேவையான ஆ ரத்தத்த நாங்க சரியா குடுத்தோம்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா எங்கட உடற்தொழில்பாட்டெல்லாம் சரியான முறையில வேலை செய்யும். அந்த நேரம் எங்கட கண் பார்வையும் வேலை செய்யும். அதே நேரம் பிரஷர் இந்த சொல்ற பிரஷரும் வராது. ரத்தோட்டம் சரியா வேலை செஞ்சா பிரஷர் வராது. அடுத்த விஷயம் வந்து தோல் நோய்கள், ஸ்கின் ப்ராப்ளம். உடம்புற நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாட்டி, சரியா? நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்று இல்லாட்டி, சரியான விட்டமின் குறைபாடா போதாம இருந்தா, எங்களுக்கு வந்து என்ன செய்யும்னா, அடிக்கடி நாங்க நோய்வாய்ப்படுவோம். எங்களோட உடம்புக்கு தேவையான ஆம் ஊட்டச்சத்துக்கள் இல்லாம போறதால, எங்களோட ஸ்கின்னுக்கு அத குடுத்துக் கொள்ள இயலாம போறதால வந்து, டக்குண்டு தடுமல் காய்ச்சலா இருந்தாலும் சரி, வேற வேற தொற்று நோய்களா இருந்தாலும் சரி, குயிக்கா பாதிக்கப்படும் எங்களுக்கு. அடுத்தது வந்து மன அழுத்தம். மன அழுத்தம் வந்து இந்த உருவாகும். எங்களோட வேலைகள எங்களுக்கு சரியா செஞ்சு கொள்ள இயலாம, சரியான முறைக்கு மூளைக்கு ரத்தோட்டம் வேலை செய்யாம அப்படிகள் இருந்தா வந்து, ஆ மன அழுத்தத்துக்கு ஆளாகுவோம். மத்தது வந்து ஞாபக சக்தி. நாங்க வந்து இந்த மொரிங்கா சாப்பிடுறதால வந்து, எங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி வரும். ஏன்னு சொன்னா, அதுல ஈக்கிற அ கல்சியம், இந்த ஹீமோகுளோபின் இரும்பு சத்து, அடுத்தது வந்து இந்த விட்டமின்கள், விட்டமின் ஏ, பி1, பி2, பி3, பொட்டாசியம் இதுவலால வந்து எங்களோட உடம்புக்கு தேவையான சகல விட்டமினும் இந்த முருங்கையில ஈக்கிறதால வந்து, ஆ எங்கட மூளைக்கு சேர வேண்டிய விஷயங்கள் தன்னால கிடைக்குது. அதால வந்து மாஷா அல்லாண்டு நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். அடுத்தது வந்து எங்களோட உடம்பு பளபளப்பாகும். நோய் எதிர்ப்பு சக்தி எங்களோட
தோலை பராமரிக்கிறதுக்கு இந்த விட்டமின்கள் தேவைப்படுகிறது. அப்ப எங்கட தோலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திய இந்த விட்டமின்கள் குடுக்கறதால வந்து எங்கட உடம்பு வந்து இந்த சூழ்நிலைகளால வெயில் டைம் சில பேருக்கு வந்து ஓவர் குளிர் இதுவலால வந்து ஆஹ் தோள்கள் பாதிக்கப்படுறது கூட. அப்ப இந்த பாதிப்புகள் இல்லாம போகும் எங்கட உடம்புக்கு தேவையான விட்டமின் சரியாக கிடைச்சா. அடுத்தது வந்து தொற்று நோய்கள் நான் அதை ஆல்ரெடி சொன்னேன். நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமா இருந்தா தொற்று நோய்கள் வராது. அடுத்த விஷயம் வந்து எலும்பு சாரி எலும்பு வந்து இந்த தெறிக்கிற தேய்ரன்னு சொல்லுவாங்களே ஆர்த்ரைட்டிஸ் தான் அது. அதாவது எங்கட எலும்புகளுக்கு தேவையான விட்டமின். எலும்புக்கு என்ன விட்டமின் தேவை? எங்கட எலும்புக்கு முக்கியமா தேவை கல்சியமும் இரும்பு சத்தும் தான். அப்ப இரும்பு சத்தும் கல்சியமும் குறைபாடு அது அது 2ம் எங்கட எலும்புகளுக்கு போதாம இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வரும். அது கடைசி வரைக்குமே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. ஒரு ஆளுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டுன்னு சொன்னா மொத்த நோயும் வந்து சேர்ந்துரும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த ஆர்த்ரைட்டிஸ். எலும்பு தேயுது. சில பேர் எலும்பு தெரிச்சுன்னு சொல்லுவாங்க. அது இந்த கிராமத்து சைட்டுகள்ல ஆச்சிமார்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க எலும்பு தெரிச்சின்னு சொல்லி. அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா இரும்பு சத்தும் கல்சியமும் குறைபாடு. அந்த இரும்பு சத்தும் கல்சியமும் இந்த முருங்கையில வந்து அதிகமாவே காணப்படுது. அப்ப நாங்க முருங்கை பாவிக்கிறதால அந்த நோய்கள்ல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளவும் மேலும் அதே நேரம் ஆல்ரெடி ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கிறவங்க தொடர்ச்சியா இந்த முருங்கையை யூஸ் பண்ணி வந்தா அவங்களோட அந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைய சம்பூர்ணமா குணப்படுத்த இயலும். அடுத்தது வந்து ஒஸ்டியோபோரோசிஸ் நோய். அதாவது எலும்புகள் வந்து உறுதியை இழக்குற சின்னொரு விஷயத்துக்கும் எலும்பு முறிவு ஏற்படும் இந்த மாதிரியான ஆட்களுக்கு. சரியா? அப்ப இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கல்சியமும் இரும்பு சத்தும் குறைபாடுதான். நாங்க வந்து முருங்கை தொடர்ந்து யூஸ் பண்ணி வந்தா இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். ஆல்ரெடி இந்த பிரச்சனை வராதவங்களுக்கு அவங்க கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு உள்ளாகாம பாதுகாத்து கொள்ள இயலும். அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரெஷர் ஹை ப்ரெஷரா இருந்தாலும் சரி லோ ப்ரெஷரா இருந்தாலும் சரி முருங்கை சாப்பிட்டு வந்தா அந்த பிரச்சனை சம்பூர்ணமா குணமாகும். மத்தது வந்து பாலூட்டும் தாய்மார்கள் பாருங்க புள்ளைகளுக்கு பால் குடுக்குறதா இருந்தா ரத்தத்தை தான் பாலா சுரக்கணும். விளைஞ்சா ரத்தம் தான் பால் ஆகுது. அப்ப ரத்தமே இல்லாட்டி எப்படி பிள்ளைக்கு பால் குடுக்குற? இந்த காலகட்டத்துல அந்த காலத்தை விட அந்த காலத்துல மாஷாலான்னு சொல்லி ஒரு புள்ளைக்கு 2 புள்ளைய பெத்து வச்சுக்கொண்டு 2 பேருக்கும் சரிசமமா தாய்ப்பாலை மட்டுமே கொடுத்து வளர்த்தாங்க. ஆனா இந்த காலத்தை பாருங்க எங்க போனாலும் புள்ளைக்கு பால் இல்ல. அதுக்கு டேப்லெட் பாவிக்கிறதும் பார்மாசிகள போயிட்டு பால்கள் வாங்கி பாவிக்கிறதும் போதா குறைக்கு 40 முடிய புள்ளைகளுக்கு என்ன செய்யற புள்ளைகளுக்கு கூடுதலா பெட்டிப்பால் பாவிக்க ஆரம்பிக்குது. இதால புள்ளைகளுக்கு சளியும் வேற வேற பிரச்சனைகளும் பொருளாதார நெருக்கடியும் ஐயோ யோசிக்கவே இல்லை. எங்கட சமூகத்துல மாஷா அல்லாண்டு இந்த விஷயம் கூடுதலாவே இருக்குது. இது தவிர ஒரு கிளினிக் சென்டர்களை போயிட்டு பாருங்களேன். போயிட்டு பார்த்தாலே தெரியும் என்னன்னு சொன்னா இந்த கிளினிக் சென்டர் மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல் நாள் கணக்கு மாச கணக்கு ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டி வச்சுக்கொண்டு இந்த பால் இல்லைன்னு சொல்லி சுடுதண்ணி ஒத்தனம் கொடுத்து மிசிமார்கள் பால் எடுத்து புள்ளைகளுக்கு கொடுக்குற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் உருவாகுது. ரீசன் என்னன்னு சொன்னா உம்மாவுக்கு ரத்தம் போதாது. அதான் காரணம். உமக்கு அந்த தாய்க்கு கர்ப்பிணி அந்த சாரி தாய்க்கு வந்து ரத்தம் போகாது. அதுதான் காரணம். அப்ப அந்த ரத்தம் சரியா ஊறணுமா இருந்தா நாங்க வந்து கல்சியம் இரும்பு சத்து நிறைந்த சாப்பாடுகளை கூடுதலா சாப்பிடணும். அப்ப இந்த முருங்கையில வந்து கல்சியமும் இரும்பு சத்தும் அதிகமா இருக்குது. முருங்கையை வந்து நாங்க அதிகமா சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னா இந்த புள்ளைகளுக்கு பால் இல்லாத பிரச்சனை வராது. கூடுதலா புள்ளைகளுக்கு பால் ஊற்ற தாய்மார்களுமா இருந்தாலும் சரி கர்ப்பிணி பெண்களா இருந்தாலும் சரி கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணுமா இருந்தா அவங்களும் என்ன செய்யணும் கட்டாயம் முருங்கை சாப்பிடணும். ஏன்னு சொன்னா எலும்பு உறுதியா இருந்தா தான் எலும்புகள் நல்ல வலுவா சக்தியா இருந்தா தான் லாஸ்ட் டைம்ல புள்ள நார்மல் டெலிவரி ஆகும். அந்த சக்தி இருந்தாலே போதும். அடுத்த விஷயம் வந்து ஆஹ் இப்ப இதுவரைக்கும் வந்து நாங்க முருங்கையால அதாவது கல்சியம் இரும்புச்சத்து விட்டமின்கள் பொட்டாசியம் இது குறைபாட்டால ஏற்படுற நோய்களையும் அதுக்கு முருங்கையில என்ன தீர்விக்கிறதை நாங்க பார்த்தோம். இப்ப நான் வந்து இந்த முருங்கைய சப்ளிமெண்ட் வடிவில் தயாரிக்கப்பட்டிருக்குது அப்பெக்சோரா கம்பெனி. அதாவது முருங்கை இலைகளை பொடி செஞ்சு ஒரு கெப்சுலுக்கு 400 மில்லி வார அளவுக்கு தயாரிச்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு கெப்சூல் 400 மில்லின்னு சொன்னா 2 கெப்சூல் வந்து 800 மில்லி. அப்ப
ஒருத்தருக்கு 1200 மில்லி ஆஹ் என்ன சொல்ற கல்சியம் வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படுறாம். அப்ப அந்த வகையில நாங்க முரிங்கா சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி வந்தா ஒரு நாளைக்கு 800 ml கல்சியம் வந்து எங்களுக்கு கிடைக்குது. கல்சியத்தோட சேர்த்து இரும்புச்சத்து கிடைக்குது, பொட்டாசியம் கிடைக்குது, அடுத்தது விட்டமின் B1, B2 இதுவெல்லாம் எல்லாம் கிடைக்குது. மாஷாஅல்லான்னு சொல்லி எங்களோட உடம்புக்கு தேவையான சகல கேப்சூலும் கிடைக்குது. அதனால தான் முருங்கைய வந்து சப்ளிமெண்டா தயாரிச்சு டோட்டல் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா எங்களுக்கு இந்த அபெக்ஸோரா கம்பெனி வெளியாக்குது. அதே நேரம் வந்து அந்த கெப்சூலும் கூட இந்த கொழுப்புகளால செய்யப்பட்டது இல்ல, அதுவும் இந்த அரிசி அந்த அரிசிக்கு தானே அதை வச்சு தயாரிக்கப்பட்டதுதான் இந்த கெப்சூல். அதால எங்களுக்கு பயம் இல்லாம யூஸ் பண்ண இயலும். அடுத்தது மொரிங்கா சப்ளிமெண்ட் எப்படி நாங்க யூஸ் பண்றோம்னு பார்ப்போம். மொரிங்கா சப்ளிமெண்ட் வந்து காலையில சாப்பாட்டோட என்ன சொல்றேன், நாங்க இப்ப காலை சாப்பாடு சாப்பிடுறதுன்னு இது வந்து உண்மையிலேயே மருந்து இல்ல, கெப்சூல் வடிவில் தயாரிக்கப்பட்டிருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா அளவுக்காக வேண்டி. இப்ப எங்களுக்கு தெரியாதானே, ஒரு பொட்டுல வந்து முருங்கை தூளை மட்டும் போட்டு எங்களுக்கு அனுப்பினா அதை எந்த அளவுக்கு குடிக்கணும் எந்த அளவுக்கு எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாது, அளவு தெரியாது. ஒரு தேக்கரண்டினா அதை விட கூடுதலா எடுத்துருவோம். அதால தான் வந்து கெப்சூல் வடிவில் ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் அளவுன்னு சொல்லி லிமிட் பண்ணி ஒரு கெப்சூல்ல 400 ml போட்டு கெப்சூல் வடிவில் தயாரிச்சு அதையும் முறையா எங்களுக்கு இந்த செஞ்சு தாராங்க. அடுத்தது வந்து முருங்கை கெப்சூல் வந்து சாப்பாடு. அதால வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா காலை சாப்பாடோட டெய்லி காலையில நாங்க சாப்பிடுறதோட 2 கெப்சூல் எடுக்கணும். சாதாரணமா ஓப்பனா சொல்றேன்னு 2 வாய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு 3வது வாய் சாப்பாட்டுக்கு 2 கெப்சூல் எடுத்துட்டு பேலன்ஸ் சாப்பாடை சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறது. சாப்பாட்டுக்கு முதவோ சாப்பாட்டுக்கு புறவோ சாப்பிடுற இல்ல. ரீசன் என்னன்னு சொன்னா சம்டைம் நாங்க சாப்பாட்டுக்கு புறவு நாங்க அதை சாப்பிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து அது உடம்புக்கு பிடிக்காம செமிக்காம அது ரிலீஸ் ஆகிரும். இப்ப நாங்க வந்து சாப்பாட்டோட அதை எடுத்தோம்னு சொன்னா நாங்க சாப்பாடுற ஈக்கிற அந்த விட்டமினோட சேர்த்து இதுக்கும் செமிச்சு இதுல முழு விட்டமினும் எங்களோட உடம்புக்கு கிடைக்கும். பொதுவா சொல்லி யோசிச்சு பாருங்க, இந்த மரவள்ளி கிழங்கு அவிக்கிறாங்க தானே, அப்படி மரவள்ளி கிழங்கு அவிக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா முருங்கை இலைய உள்ளுக்கு போடுவாங்க. எங்களோட வீட்டுல உம்மமார்கள், நாங்களும் அப்படி செய்வதான்னு தெரியாது. ஆனா உம்மமார்கள்ட்ட கேட்டு பாருங்க, மரவள்ளி கிழங்கு அவிக்கிற நேரம் வந்து இந்த முருங்கை இலைய போடுவாங்க. அது ரீசன் என்னன்னு சொன்னா மரவள்ளி கிழங்கு பொதுவாவே அதுல எந்தயோ ஒரு உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை வந்து ஈக்குது. அந்த நச்சை அழிக்கிற சக்தி முருங்கைக்கு ஈக்குது. முருங்கையில அந்த இரும்பு சத்து கல்சியம் அதிகமாயிக்கிறதால அது கீக்குது. அதாலதான் அவங்க அதை போடுறாங்க. அப்ப அதை நாங்க டெய்லி யூஸ் பண்ணி வந்தா எங்களோட உடம்புக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 கெப்சூல் வீதம் நாங்க குடிக்கணும். அதுவும் டீனேஜ் ஆக்களுக்கு குடுக்குறதா இருந்தா, பிரச்சனையான ஆக்கள் யூஸ் பண்றதா இருந்தா சாதாரணமா இந்த புள்ளைகளுக்கு பால் கொடுக்கணும். எலும்பு முறிவு, முட்டுக்கால் வலி, முதுகு வலி, இந்த மாதிரி கண் பார்வை குறைபாடு, பிரஷர் இந்த மாதிரியான ஆக்கள் யூஸ் பண்றதா இருந்தா கட்டாயம் 2 கெப்சூல் யூஸ் பண்ணணும். அடுத்தது டீனேஜ் ஆக்கள் எந்த பிரச்சனையும் இல்ல, நார்மலா எங்க உடம்புக்கு ஒரு விட்டமின் ஒன்று தேவை அப்படின்றதா இருந்தா ஒவ்வொரு கெப்சூல் குடிச்சா போதுமான்னு கேட்டா அதுவும் பிரச்சனை இல்ல. ஒரு கெப்சூல் குடிச்சு வரையிலும். ஆனா காலையில ஒன்று நைட்ல ஒன்று குடிச்சு வந்தா கூட பரவாயில்ல. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா எங்களோட ஃபேஸ்க்கு சரியா இதை வந்து எங்களுக்கு குடிக்கிறதுக்கு உள்ள எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து ஒரு ஃபேஷியலாவும் யூஸ் பண்ண இயலும். அது எப்படின்னு சொன்னா இப்ப முருங்கை கெப்சூல் தூளிக்கு தானே, ஒரு முருங்கை கெப்சூல் எடுத்து அதை கலட்டி நாங்க தயிரையோ அப்படி இல்லாட்டி வந்து கற்றாழை அதுலயோ மிக்ஸ் பண்ணி எங்களோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி வரதால எங்களோட ஃபேஸ்ல இருக்கிற கரும்புள்ளிகள், பிம்பிள்ஸ் இது தவிர வேற என்ன சரி மார்க்குகள் என்ன சரி இருந்தா அதெல்லாம் ரிமூவ் ஆகி நல்ல ஒரு க்ளோவிங்கான ஒரு தன்மை உண்டு எங்களோட ஃபேஸ்க்கு கிடைக்கும். அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம், அந்த பொட்டில் பாருங்க போட்டிக்குது 8 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும். அது தமிழால தாய்மார்கள் பெண்களுக்குன்னு போட்டிக்குது. ஆனா சிங்களத்தால வந்து கர்ப்பிணி பெண்களுக்குன்னு போட்டிக்குது. அப்ப கர்ப்பிணி பெண்களுக்கும் 8 வயசுக்கு கீழ்ப்பட்ட புள்ளைகளுக்கும் குடுக்குறதா இருந்தா டாக்டர் ஆலோசனை பின்பற்றவும்னு போட்டிக்குது. அதுக்கான ரீசன் என்னன்னா சில புள்ளைகளுக்கு வந்து ரெகுலரா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்படின்னு சொன்னா அந்த பிறந்தத்துல இருந்தே நோய் நோய் அப்படி பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேருக்கு வந்து பாருங்க, ஹீமோகுளோபின் செக் பண்ற நேரம் சில பேருக்கு கூடுதலா இருக்கும் ஹீமோகுளோபின். அந்த மாதிரி என்ன புள்ளைகளுக்கு நாங்க முருங்கா சப்ளிமெண்ட் கொடுத்தா என்ன நடக்கும், இன்னும் இன்னும் அவங்களோட ரத்தம் கூடும். அடுத்தது வந்து கர்ப்பிணி பெண்கள் சில பேர் வந்து நோமலா
கர்ப்பமாவாங்க. சில பேர் அப்படி இல்ல மிச்ச நாள் புள்ளைகள் இல்லாம, இல்லாட்டி கர்ப்பப்பையில கட்டி அப்படி இப்படின்னு வேற வேற நெறைய பிரச்சனைகளுக்காக நெறைய மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை ஈக்கிறவங்க, உடம்புற பிரச்சனை வேற என்ன சரி பிரச்சனை ஈக்கிறவங்க வந்து கட்டாயம் டாக்டர் ஆலோசனைய பின்பற்றித்தான் அத குடிக்கணும். மத்தபடிக்கு மத்தவங்க எல்லாருக்குமே நார்மலா இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் வந்து யூஸ் பண்ண இயலும். ஆனா சில பேருக்கு வந்து ஓவர் சூடு. சரியா? சில பேருக்கு ஓவர் சூடு இருக்குது. அப்படின்னு சொன்னா, இந்த அந்த ஓவர் சூடான ஆக்கள் இருக்கிறாங்க தானே! கேஸ்ட்ரிக் பிரச்சனை அப்படி இருக்கிறாக்கள் வந்து முரிங்கா சப்ளிமெண்ட் சாப்பிடுன்னு சொன்னா, அவங்களுக்கு இப்ப மூட்டு வலி, முதுகு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. முரிங்கா சாப்பிட்டா தான் எனக்கு அந்த முரிங்கா சப்ளிமெண்ட் சாப்பிட்டா தான் எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் தீரும். அப்படின்ட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்க கட்டாயம் முருங்கை சப்ளிமெண்டோட சேர்த்து இங்கினியும் குடிக்கணும். ஏன்னு சொன்னா, முருங்கை இலைக்கு சூட்ட தணிக்கிற சக்தி இங்கினிக்கு இருக்குது. அதால வந்து இங்கினி மில்க்கோட சேர்த்து முருங்கைய யூஸ் பண்ண இயலும். நான் முருங்கை சாப்பிட்டேன், அதால எனக்கு நெஞ்செரியுது, வயிறு எரியுதுன்னு சொல்லி யாராலும் சொல்ற அளவுக்கு வச்சுக்க வேணாம். அப்படி இருந்தா டக்குன்னு இங்கினி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா முருங்கையால அப்படி வாரல்ல. பொதுவாவே முருங்கை சூடு. அந்த சூட்டால தான் அந்த மாதிரி வாராது. அதால கட்டாயம் அப்படி ஓவர் சூடு ஒத்துக்காதவங்க முருங்கை சப்ளிமெண்டோட சேர்த்து இங்கினி மில்க்கும் பாவிங்க கட்டாயமா. ஆஹ் இது நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க மாஷா அல்லான்னு சொல்லி. இப்ப 1 இயரா வந்து நாங்களும் செஞ்சுட்டு இருக்கிறோம். நெறைய பேருக்கு எடுத்து குடுத்திருக்கிறோம். இப்ப நெறைய பேர் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் போட்டிருக்கிறாங்க. அந்த கஸ்டமர் ஃபீட்பேக் தான் இதுல தரத்த எங்களுக்கு இன்னும் இன்னும் உணர்த்துது. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்கையிலும் சிஸ்டர் அந்த ஃபீட்பேக்ஸ கொஞ்சம் ஷேர் பண்ணா மாஷா அல்லான்னு சொல்லி நெறைய பேருக்கு வந்து மூட்டு வலி பிரச்சனைகள், முழங்கால் வலி பிரச்சனைகள், அடுத்தது வந்து ஆஹ் அந்த புள்ளைகளுக்கு பால் ஊற்ற புள்ளைகளுக்கு பால் அது குறைபாடு, அடுத்தது வந்து ஆஹ் என்ன சொல்ற இந்த முடி கொட்டுற பிரச்சனை, இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாரும் வந்து இந்த முருங்கை சப்ளிமெண்ட் பாவிச்சு நல்ல ஃபீட்பேக் தந்திக்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் தப்பான ஃபீட்பேக் ஒன்றும் தந்தே இல்ல. அடுத்தது வந்து சின்னொரு ஒரு ஐடியா உண்டு. இந்த முருங்கை சப்ளிமெண்ட்டை வந்து சேல் பண்ற விதம். இந்த முருங்கை சப்ளிமெண்ட்டை எப்படி சேல் பண்றேன்னு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்றேன். பொதுவாவே வந்து நாங்க இப்ப இந்த முருங்கை சப்ளிமெண்ட் சேல் பண்றதா இருந்தா, ஒண்ணாவது வந்து எங்கள சுத்தி இருக்கிறவங்க, எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த என்னென்ன பிரச்சனை, அதாவது இரும்பு சத்து, கல்சியம், இந்த விட்டமின்கள் குறைபாட்டால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நாங்க நோட் பண்ணணும். அவங்களோட பேர் லிஸ்ட்டை போட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு இப்ப உங்களோட வீட்டுல இருக்கிறவங்களோட தங்கச்சிக்கோ இல்லாட்டி உங்களோட நானக்கு யாருக்காலுமோ இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருந்தா அவங்களோட பேரை போட்டு அவங்களுக்கு இந்த முடி கொட்டுற ப்ராப்ளம்னு போட்டு பக்கத்துல அவங்களுக்கு தீர்வு மொரிங்கான்றத எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மொரிங்கா சப்ளிமெண்ட் தேவைப்படக்கூடியவங்க யாரு யாருன்னு நீங்களா ஒரு மனக்கணக்கு போட்டு அவங்களோட பேரை கட்டாயம் பேரையும் அவங்களோட ப்ராப்ளத்தையும் எழுதி வச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்கள ஒரு 5 பேரா ஒரு நாளைக்கு எடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சாதாரணமா மூட்டு வலி உள்ள ஒரு ஆளுக்கு முருங்கையை குடிச்சா முடி கொட்டுறது நிக்கும்னு சொன்னா போடஸ் கிடைக்குமா? கிடைக்காது. அவங்களுக்கு உங்களுக்கு மூட்டு வலிகள் இருக்குதா, எலும்பு இந்த வலிகள் இருக்குதா, நடக்கிறது கஷ்டமா, கால் வலியா, அப்ப முருங்கையில வந்து கல்சியமும் இரும்பும் கூடுதலா இருக்குது. இது வந்து எங்களோட எலும்புகளை வலுப்படுத்தும். அதால வந்து எங்களுக்கு முருங்கை சப்ளிமெண்ட் சாப்பிட்டா இந்த வலிகள் எல்லாம் தீர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல உஜார் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் எங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து உடசு வரும். அடுத்தது முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பல்லு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் மொரிங்கா சப்ளிமெண்ட் நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா முருங்கா சப்ளிமெண்ட்ல வந்து ஆஹ் இவ்வளோக்கு கல்சியம் இருக்குது, இவ்வளோ இந்த இரும்பு சத்து இருக்குது. இப்ப கல்சியம் குறைபாட்டுல தான் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. நீங்க மொரிங்கா சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணினா உங்களோட பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு தேவையான விதத்துல இந்த முருங்கை சப்ளிமெண்ட் எடுத்து சென்னா மாஷா அல்லாண்டு நிறைய ஓடஸ் கிடைக்கும். எனிவே இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஜெசாக்கல்லா ஹைரா. முருங்கை சப்ளிமெண்ட்டை பத்தி எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பை தந்த சஃபா சிஸ்டருக்கும் எனக்கு இந்த போஸ்டர் சரியா ரெடி பண்ணி தந்த சுஹாதா சிஸ்டருக்கும் ஜெசாக்கல்லா ஹைரா சொல்லிட்டு அடுத்த ப்ராடக்ட்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னொரு கேர்ள் வாரா. ஜெசாக்கல்லா ஹைரா. ஓகே, தேங்க்யூ இஸ்மானா சிஸ்டர். இப்போ இந்த மீட்டிங்ல இருக்கிற யார் சரி மொரிங்கா சப்ளிமெண்ட் நீங்க பர்சனலா யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா இதுல வந்து நீங்க உங்களோட
எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க ஷேர் பண்ணலாம். ஒரு 3 பேருக்கு ஷேர் பண்றதுக்கான சான்ஸ் தரேன். அப்படி யார் சரி இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. முஷஃபிரா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்துட்டு பர்சனல் யூஸ்க்கு எடுத்த ப்ராடக்டில் இந்த முரிங்காவும் உண்டு. நான் ஏன் யூஸ் பண்ண எடுத்தேன்னு சொன்னால், இந்த கொண்டை வளரியத்துக்கு நான் ரிஷுவல் மட்டும் யூஸ் பண்ணியதை விட அதோடு சேர்த்து நான் வெளிப்பாவனைக்கு தான் ரிஷுவல் யூஸ் பண்ணியேன். பட் உள்ளேயும் வந்துட்டு இந்த மாதிரி சப்ளிமெண்ட் யூஸ் பண்ண கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் பார்க்குது. ஸோ அதனால வந்துட்டு நான் கொண்டை வளர்கிறதுக்காக வேண்டி முரிங்கா சப்ளிமெண்ட்டும் அதோட சேர்த்து விஷுவலும் எடுத்திருந்தேன். ஒரு பொட்டில் தான் யூஸ் பண்ணேன். பரவாயில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் விளங்கி இருந்துட்டா இல்லை. ஓகே முஷஃபிரா, தேங்க்யூ. வேற யாரு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ண போறது? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணினால் சான்ஸ் தரையிலும். மொரிங்கா சப்ளிமெண்ட் யூஸ் பண்றவங்க, அப்படி இல்லைன்னா நீங்க உங்களோட கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்திருந்தாலும் அவங்க உங்களுக்கு என்ன சொல்லி ஃபீட்பேக் சொல்லியிருந்தா நீங்க அதையும் ஷேர் பண்ணலாம். ஓகே மிஸ்ரா சிஸ்டர். ஓகே சிஸ்டர், நீங்க ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த மூளைச்சூட்டு வியாதி அப்படின்னு சொல்லியிருந்தானே, இந்த மாதிரி பெண்களுக்கும் இருந்துச்சு, ஆண்களுக்கும் இருந்துச்சு. எனக்கு வந்த ஒரு கஸ்டமர், ஸோ அவங்க வந்து அவனோட ஒய்ஃப் தான் வந்து கேட்டேன், இப்படி அவங்களுக்கு மூளைச்சூட்டு வியாதி அவனோட ஹஸ்பண்டுக்கு. ஸோ அந்த ஓவரா பிளட் போடும். இப்போ நான் அவங்களுக்கு ஓவரான்ற புக்கில் எங்களோட எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் போது நாங்கள் வந்து இங்கினி கொடுக்கணுமே. ஸோ நான் அவங்களுக்கு இங்கினி மில்கோட முருங்கா சப்ளிமெண்ட் சஜஸ்ட் பண்ணிட்டேன். வந்த 3ஆவது நாள் திரும்ப வந்தேன். அப்ப நான் யோசிச்சு இவங்களுக்கு இப்ப ரிப்ளை பண்ணணும், கண்டினியூவா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன சொல்ல போனா அவன் எனக்கு எமோஷனல் ஆச்சுன்னு ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களே வெளியில போக இல்லாத அளவுக்கு பிரச்சனை இருந்த, அதாவது ட்ரெஸ்ல எல்லாம் படி அந்த மாதிரி ஒரு போய். ஸோ 3 நாள் தான் கண்டினியூவா யூஸ் பண்ணினேன். உண்மைக்குமே நல்ல. அதோட வந்து அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தா, ஸோ அந்த கேஸ்ட்ரிக்கும் குணமான அப்படின்னு கேஸ்ட்ரிக் குணமானது இங்கினி மில்கால. அண்டு இப்போ அவங்க எனக்கு ரெகுலரா இன்னைக்கு கஸ்டமர். ஸோ முருங்கா சப்ளிமெண்ட் வந்து அதுக்கு நல்ல ஃபீட்பேக். அடுத்து வந்து லாஸ்டா ஒரு ஃபீட்பேக் வந்து நீங்களே பிக்சர்ஸா பார்த்துருச்சோம். அது வந்து எங்களோட குரூப்ல ஃபீட்பேக்ஸ் தான். அவன் வந்து ப்ரெக்னென்ட்டான பீரியட்ல இருந்து பபா கிடைச்சது போது அவங்களுக்கு வந்து டாய்லெட் போற இல்லை அந்த பிரச்சனை. ஸோ அதுக்கு வந்து முருங்கா சப்ளிமெண்ட்டும் இங்கினேயும் தான் கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து தையல் அந்த மாதிரி தானே டெலிவரிக்கு போறது. ஸோ அவங்களுக்கு வந்து டாய்லெட் போற சரி பிரச்சனை. ஸோ அதனால வந்து முருங்கா சப்ளிமெண்ட்டும் இங்கினேயும் கொடுத்து அதுவும் ஓகேயான ஃபீட்பேக்ஸ் வந்து வச்சு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து ரைசா சிஸ்டர் இருக்கிறீங்க தானே? ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓ சிஸ்டர். ரைசா சிஸ்டர், எந்த ஃபோனுக்கு நீங்க ஷேர் பண்ணிக்கிற பிடிஎஃப்? பழைய நம்பருக்கு சிஸ்டர். பழைய நம்பருக்கா? ஐயோ சரி, ஓகே. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ரைசா சிஸ்டர். ஓகே சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய், வணக்கம். என் பேர் வந்து ரைசா. இவ்வளோ காலம் வந்து நாங்கள் எங்களோட இது சாப்பாடு முறைகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, உணவே மருந்தா இருந்த காலம்தான் இதுக்கு இருந்த காலம். ஆனா இப்ப மருந்து வந்து உணவாகிய காலமா மாறிட்டு. இந்த இதுக்கு காரணம் வந்து உலகம் வந்து
நவீனமயமாக்கப்பட்டதுல ஒரு காரணமாகவும் இருக்கி. அதோட வந்து மனிதன் தனது வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட முக்கியத்துவம் கொடுக்கறது கூட இருக்கி. அவங்க வந்து அவங்களோட உடல் நல தேவைகளை அவங்களோட சாப்பாட்டு விஷயத்துல கவனத்தை குறைச்சிட்டாங்க. இந்த இந்த காரணத்தால தான் இந்த காலத்துல வந்து உணவு வந்து சுருங்கி மருந்து வந்து உணவா மாறிருக்கு. இப்ப எங்களோட எஃபெக்ட்ஸோட ப்ராடக்ட்டை நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, எங்களுக்கு வந்து அந்த டைட்டில் அப்படியே மாத்தி, நாங்க அந்த காலத்துல எப்படி இருந்தோமோ, எங்களோட உணவு தான் எங்களுக்கு மருந்தா இருந்துச்சு. அந்த இத பேசிக்கா வச்சு தான் நாங்க இப்ப எங்களோட எஃபெக்ட்ஸோட ஃபுட் சப்ளிமெண்ட், அடுத்தது எங்களோட எஃபெக்ட்ஸோட ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்றோம். உண்மையிலுமே சொல்லப்போனா அந்த அடிப்படையில தான் வருது. அந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்களோட உணவு. இயற்கையான முறையில கிடைக்கிற அவங்களோட உணவு பழக்கங்கள் தான் இதற்கான காரணம். ஆனா இன்றைய காலகட்டத்துல அதெல்லாம் நாங்க எடுக்கிறோம் இல்ல. சோ அந்த மாதிரியான உணவுகள் இப்ப சில பகுதிகளிலும் இல்ல. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்குது. அப்படி ஒரு சில இடங்கள்ல கிடைக்கக்கூடியதையும் எங்களோட எஃபெக்ட்ஸோரா கம்பெனி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை எடுத்து எங்களோட ஒவ்வொரு மக்களுக்கும் போயிட்டு சேரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் ஆகவும் எக்னி மில்காகவும் இந்த மாதிரி எங்களோட எஃபெக்ட்ஸோரா ப்ராடக்ட்ல அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில நாங்க இன்றைக்கு பார்க்க போறது வந்து பம்கின் சீட் சப்ளிமெண்ட். நெக்ஸ்ட். ஓகே. நாங்க இன்னைக்கு பார்க்க போறது வந்து பம்கின் சீட் சப்ளிமெண்ட். இது வந்து பூசணி விதைகள்ல இருந்து தயார் செய்யப்படுது. சில பேருக்கு வந்து பூசணி என்றால் தெரியாது. சில இடங்கள்ல வந்து இதை வந்து பூசணி அல்லது வட்டக்காய் அல்லது சுரைக்காய் என்று சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சில பெயர்களால இது அழைக்கப்படுது. இருந்தாலும் எங்களோட அன்றாட உணவுல பொதுவா நாங்க வந்து இந்த வட்டக்காவை பயன்படுத்துவோம். இது எங்களோட இதயம் மற்றும் அந்த செரிமானம் போன்ற உடல்ல இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு நன்மை தருது. இருந்தாலும் இந்த வட்டக்காவை விட வட்டக்காட விதையில அதிக ஊட்டச்சத்துக்களும் அதாவது அந்த சீட்ஸ்ல அதிக ஊட்டச்சத்துக்களும் காணப்படுது. இதை கருத்தில் கொண்டு தான் எங்களோட எஃபெக்ட்ஸோரா எங்களுக்காக எங்களோட நலன் கருதி பூசணி விதையை சப்ளிமெண்ட்டை எங்களுக்கு அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க. இதை எப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, பூசணி விதையை எடுத்து காய வச்சு அதோட வெளிப்புற தோலை நீக்கி அந்த வெளிப்புற தோலை நீக்கி நல்லா ட்ரை ஆக்கினதுக்கு அதை பவுடர் பண்ணி எங்களுக்கு கேப்சூல்ஸ் வடிவில் நாங்கள் லேசா எங்களோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் லேசா எடுத்துக்கிற மாதிரி செஞ்சுக்கிறாங்க. இப்ப எல்லாரும் நினைப்பாங்க கேப்சூல்ஸ் வடிவில் இருக்கிறதால இது கெமிக்கல் இல்லையா, இது ரப்பர் இல்லையா, பிளாஸ்டிக் இல்லையான்னு கேட்பீங்க. ஆனா உண்மையிலுமே அந்த விஷயத்துல எங்களோட எஃபெக்ட்ஸோர கம்பெனி என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, எங்களோட அந்த கேப்சூல்ஸ்லயும் எந்த கெமிக்கலையும் எந்த பிளாஸ்டிக்கையும் சேர்க்காம நாங்க உண்ணக்கூடிய ஒரு ஜெலட்டின், பச்சரிசி ஜெலட்டின் அதால தயார் செஞ்சுக்கிறாங்க. உண்மையிலுமே இந்த சப்ளிமெண்ட் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொன்னா, நாங்க வந்து நார்மலா வாயில போட்டு சப்பி தின்னலாம். ஒரு நட்ஸ் சப்பி தின்ற மாதிரி தின்னலாம். நான் இந்த சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணிருக்கிறேன். சோ அதனால சொல்றேன், இது வந்து நட்ஸ் மாதிரி சப்பி தின்னலாம். அடுத்தது வந்து இதோட தோலும் வந்து நல்லா சாஃப்டா நாங்க திங்கிற மாதிரி தான் இருக்கும். ஜெலிக்கெல்லாம் பயன்படுத்தும் ஜெலட்டின் அத மாதிரி இது வந்து பச்சரிசி ஜெலட்டினால செய்யப்பட்டது. அடுத்தது நாங்க பார்ப்போம். அடுத்தது வந்து பம்கின் சீட்ஸில் உள்ள விட்டமின்கள். இப்ப இந்த பூசணி விதையில இருக்கிற விட்டமின்கள் என்னென்னு சொன்னா, இதுல புரதம் புரோட்டீன் இருக்கி, இரும்பு சத்து இருக்கி, நார்ச்சத்து அதாவது ஃபைபர், அடுத்தது வந்து விட்டமின் இ, அடுத்தது வந்து பாஸ்பரஸ், அடுத்தது வந்து மெக்னீசியம், அடுத்தது வந்து தாமிரம், அடுத்தது வந்து துன்னாகம் அப்படின்ற ஜிங்க், அடுத்தது வந்து பொட்டாசியம், கல்சியம், செம்பு, ஒமேகா 3 இந்த மாதிரியான நிறைய விட்டமின்ஸ் வந்து இந்த இதுல காணப்படுது. அடுத்து பார்ப்போம். இந்த பம்கின் சீட்ஸ்ல உள்ள விட்டமின்களால என்ன பயன்கள், என்ன நலன்கள் கிடைக்குதுன்னு பார்ப்போம்.
பாஸ்பரஸ் வந்து அதிகமா இருக்கிறதால இந்த இது வந்து உடலுக்கு தேவையான எனர்ஜியை தருது. அது மட்டும் இல்லாம உடல்ல மெட்டபாலிசத்தை தூண்டுது. அடுத்தது வந்து ஒமேகா 3 அமிலம் அதிகமா இருக்கு இதுல. இதனால வந்து இன்சுலின் சுரப்பை வந்து அதிகரிக்குது. மேலும் வந்து எங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வராம இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் தடுக்குது. அடுத்தது வந்து இந்த பூசணி விதைகள்ல மெக்னீசியம் காணப்படுறதால இது வந்து இதயத்திட இயக்கம், இரத்த நாளங்கள், தளர்வு இந்த மாதிரியான மற்றும் அந்த குடல் வந்து தடை இல்லாம செயற்படுறதுக்கு போன்ற விஷயங்களுக்கு வந்து இது வந்து உதவி செய்யுது. அடுத்தது வந்து இந்த பூசணி விதையில் உள்ள ஜிங்க் அந்த சத்து ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்குது. சிலவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து குறைவா இருக்குது. அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் வந்து உதவி செய்யுது. அடுத்தது நார்ச்சத்து, அதாவது ஃபைபர் நிறைந்த பூசணி விதைகள் வந்து எடையை குறைக்கவும் உடலை பராமரிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுது. அடுத்தது வந்து துன்னாகம் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள். இப்படி இது வந்து நிரம்பிய பூசணி விதைகள் வந்து இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வந்து தூண்டுது மற்றும் அந்த தொற்று நோய் எங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு இது வந்து தடுக்குது. அடுத்தது வந்து நாங்க பம்கின் சீட்ஸ்ல உள்ள பெனிஃபிட்டை பார்ப்போம். இது வந்து எங்களுக்கு நரம்பு மண்டலத்துக்கு ஆதரவா நரம்பு மண்டலத்துல சரியான செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் அதோட வந்து நரம்பு தொடர்பான நோய்களை எங்களுக்கு வராம தடுக்கிறதுக்கும் உதவி செய்யுது. அடுத்தது வந்து பார்க்கிசன், அதாவது வந்து அந்த மூளை பாதிப்பு அந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுவதிலிருந்து இருந்து குறைக்குது. அடுத்தது வந்து சுவை உணர்வுகளை எங்களுக்கு மேம்படுத்துது. அடுத்தது வந்து இன்சுலினை வந்து ஒழுங்குபடுத்தி இரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது. அடுத்தது வந்து உடல் வந்து அந்த உடல்ல இருக்கிற நெகிழ்வுத்தன்மையை இது பராமரிச்சு வருது. அடுத்தது சருமத்துல வந்து காந்தத்தன்மையை வந்து அதிகப்படுத்துது. அதோட மட்டும் இல்லாம எங்களோட தோலை வந்து பளபளப்பாக மாற்றுது. அதோட தோல்ல உள்ள மச்சங்களையும் இது வந்து நீக்குது. இதயத்தை வந்து வலுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இதய நோய்களை இது தடுக்குது. அடுத்த விஷயம் நாங்க சொல்லிலும் கல்லீரல் கற்களை இது தடுக்குது. அடுத்தது வந்து கல்லீரல் கற்களை மட்டும் இல்லாம சிறுநீரக கற்களும் உருவாதுல இருந்து பாதுகாப்பை எங்களுக்கு பெற்று தருது. அடுத்தது வந்து இந்த பம்கின் சீட்ஸ் பெனிஃபிட்ஸ்ல இன்னொன்று கண் பார்வையை மேம்படுத்த, கண்களுக்கு பிரகாசத்தை தாரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த பம்கின் சீட்ஸ் உதவி செய்யுது. அடுத்தது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து எங்களுக்கு அதிகரிக்குது. வைரஸ் போன்ற தொற்றுகள் எங்களுக்கு ஏற்படாம அதை வந்து தடுக்குது. அடுத்தது வந்து உடல் சக்தியை வந்து இது வந்து அதிகரிக்குது. நினைவாற்றலையும் அப்படின்னு சொன்னா எங்களோட நினைவாற்றல், இப்ப சிலவங்களுக்கு வந்து அந்த மறதி அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடுத்தது வந்து அவங்களோட இப்ப கவனக்குறைவுகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்குது. அவங்களோட கவனக்குறைவுகள் இல்லாமக்கி நினைவாற்றலை அதிகமா ஆக்குது. அடுத்தது வந்து நீண்ட ஆயுளுக்கு வந்து இது உதவி செய்யுது. அடுத்தது வந்து சிறந்த ஆக்சிஜனேற்ற திறன் உள்ளது இதுல. அடுத்தது மார்பகம் மற்றும் அந்த பெருங்குடல்ல இருக்கிற புற்றுநோய், எல்லாருக்கும் தெரியும் கேன்சர், பெரும்பான்மையான ஆட்களுக்கு அது ஏற்படுது இந்த காலத்துல. அந்த மாதிரியான இதையெல்லாம் இது வந்து குறைக்குது. அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து உண்மையிலுமே தூக்கம் தான் சிறந்தது. ஒரு மனுஷன் வந்து உழைக்க போறது நல்லா தின்றதுக்கும் தூங்குறதுக்கும் தான். அப்படி ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாட்டி ஒரு மனிதனால இருக்க கஷ்டம்.
அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான நிம்மதியான தூக்கத்துக்கு வந்து இது வந்து உதவி செய்யுது. அடுத்தது வந்து எங்கட உடம்புல எலும்புகள் இருக்கே, எங்கட எலும்புகளை வலுவாக்கவும் அதை பராமரிக்கிறதுக்கும் இது வந்து உதவி செய்யுது. அடுத்தது வந்து சம்டைம் நாங்க மனச்சோர்வா அப்படி ஒரு டிப்ரெஷன்ல இருப்போம். அப்படி இருக்கிற நேரத்துல எங்களுக்கு ஒரு பதட்டம் அந்த மாதிரியான நிலைமை வரும். அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இது வந்து இல்லாம ஆக்குது. அடுத்தது வந்து ஆரோக்கியமான கர்ப்பத்துக்கு இப்ப கர்ப்ப காலத்துல எங்களோட பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து கர்ப்ப காலத்துல வந்து அவங்களோட குழந்தைகள் அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து இந்த சப்ளிமெண்ட் உதவி செய்யுது. அடுத்தது வந்து மனச்சோர்வு, அது சொல்லிட்டேன். அதாவது அந்த மனச்சோர்வு, அந்த பதட்டம் அதுக்கெல்லாம் சரியாக்குது. அடுத்தது எங்கட ஆரோக்கியமான முடி ஒன்றை நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு இந்த சப்ளிமெண்ட் உதவியா இருக்கு. ஆரோக்கியமான முடி, ஆரோக்கியமான தோல், இதெல்லாம் வந்து எங்கட பம்கின் சீட் சப்ளிமெண்டால நாங்க பெற்றுக்கொள்ள இயலும். அடுத்த இது பார்ப்போம் நாங்க. ஓகே, இப்ப இந்த சப்ளிமெண்ட் நாங்க என்னென்ன பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ண இயலும்? பைபாஸ் சர்ஜரி செய்யணும்னு சொல்லியிருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து இது சப்ளிமெண்ட் யூஸ் பண்ண இயலும். அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த இது வந்து யூஸ் பண்ண இயலும். அதே மாதிரி பிரெக்னன்சி டைம்ல டயபெட்டிஸ் வரும், அதாவது சுகர். அது பெரும்பான்மையான பெண்கள் வந்து எதிர்நோக்குற பிரச்சனை. இப்ப இந்த தற்காலத்துல வந்து அது வந்து சர்வசாதாரணே சொல்லலாம். நிறைய பேர் 100% தான் இல்லைன்னு சொல்லலாம். மற்றபடி அவ்வளோ பேருக்குமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரெக்னன்சி டயபெட்டிஸ் டைம்ல வந்து எங்களுக்கு நாங்க பம்கின் சீட் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து அது அப்படியே கண்ட்ரோல்ல கொண்டு வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடும். அடுத்தது வந்து பேபிஸ்க்கு ட்ரை பண்றவங்க. அடுத்தது வந்து அந்த என்னன்னு சொன்னா சிலவங்களுக்கு வந்து பிள்ளைகள் கிடைக்க, ஏன்னா வெட்டிங் பண்ணினவங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். சில நேரம் அவங்களோட அந்த ஹோமோன் பிரச்சனையா இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையா இருக்கும். சமூகத்துல பெண்கள் நிறைய எதிர்நோக்குற பிரச்சனைகள்ல உண்டு இந்த பேபிஸ் பிரச்சனை. இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற பெண்களுக்கு தான் குறை இருக்கின்று. ஆனா வந்து அப்படி சொல்ல இயல. எங்களுக்கு ஆண்கள்கிட்டையும் இந்த குறைகள் காணப்படும். இந்த 2 பேருமே இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்களா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த குறைகள், அந்த பிரச்சனைகள் தீரும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து பேபிஸ்க்கு ஹெல்ப்பா இருக்கும். ஸோ நாங்க இதை வந்து பேபி இல்லாதவங்களுக்கு ட்ரை பண்ண கொடுக்கலாம் இந்த சப்ளிமெண்ட். அடுத்தது வந்து மென்சஸ் ப்ராப்ளம். பல பெண்கள் எதிர்நோக்குற பிரச்சனை தான் இந்த மென்சஸ் ப்ராப்ளம். இதுக்கு வந்து இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் நாங்க கொடுக்க இயலும். அடுத்தது ஆஸ்துமா, கேஸ்ட்ரிக், தைராக்சின் வந்து இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து பரவி வர ஒரு நோயினும் செல்ல இயலும். அது வந்து தைராக்சின் இன்பேலன்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் எதிர்நோக்குறாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட்டை சரியா நாங்க எடுத்து வருவோமா இருந்தா அதெல்லாம் மசாலாண்டு அந்த கண்ட்ரோலுக்கு வரும். அடுத்தது பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னா அந்த மூளை சம்பந்தமான அந்த நோய். அதுக்கு அடுத்தது வந்து பேரலைஸ், அந்த ஒயிட் ஆகுறதுக்கும் பிரைட் ஆகுறதுக்கும் எங்களோட ஸ்கின்னை நாங்க வந்து அந்த பம்கின் சீட்ஸை யூஸ் பண்ண இயலும். சொரியாசிஸ், பாடி. அடுத்தது வந்து இவ்வளோ இதழுக்கெல்லாம் நாங்க இந்த பம்கின் சீட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இந்த பாடி சேவ்ஸ்க்கும் எங்களுக்கு இந்த பம்கின் சீட்ஸை யூஸ் பண்ண இயலும். அடுத்தது நாங்க கஸ்டமர் ஃபீட்பேக் கொஞ்சம் பார்ப்போம்.
கஸ்டமர் ஃபீட்பேக் நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகளை பிரெக்னன்சி பிரச்சனைக்கு பேபிஸ் பிரச்சனைக்கு இவங்க வந்து இந்த பம்கின் சீட்ஸ் வித்தானியா சப்ளிமெண்ட் இக்னி மில்க் இதெல்லாம் யூஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து சரியாகின்னு சொல்லி இவங்க வந்து ஃபீட்பேக் தந்திருக்கிறாங்க. இதே மாதிரி தான் பம்கின் சீட்ஸ் யூஸ் பண்ண 2-3 பேர் ஃபீட்பேக் தந்திக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுவும் அப்படி ஒரு ஃபீட்பேக் தான். அடுத்தது வந்து இந்த ஃபீட்பேக்கும் பம்கின் சீட்ஸ்க்கான ஃபீட்பேக். இது வந்து என் ஓன் ஃபீட்பேக். இதை பற்றி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். உண்மையிலுமே நான் வந்து சரியான மாதிரி தைராக்சின் இன்பேலன்ஸ் பிரச்சனையால் சரியான மாதிரி பாதிக்கப்பட்டேன். எனக்கு எவ்வளோ மெடிசின் எடுத்தும் அது சரியே ஆகலை. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். என்ன சொன்னால் எனக்கு அந்த இருக்க வேண்டிய லெவலை விட அந்த லெவல் கூட. உங்களுக்கு விளங்குதோ தெரியா, நான் ரெட் கலர்ல காட்டியிருக்கிறேன் பாருங்க. அந்த அளவுக்கு எனக்கு கூடி நான் எவ்வளோ மெடிசின் எடுத்தும் எனக்கு சரியாகல. அதுக்கு பிறகு தான் பம்கின் சீட் சப்ளிமெண்ட் இக்னி மில்க்கும் நான் தொடர்ச்சியா எடுத்து வந்தேன். மிச்ச காலம் இல்லை. இந்த ரிப்போர்ட் வந்து நான் பார்த்து 15 நாள் 20 நாளுக்குள்ள நான் அடுத்த ரிப்போர்ட் எடுத்தேன். மாஷாலான்னு சொல்லி என் லெவல் அப்படியே குறைஞ்சி எனக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா இல்லாம ஆயிட்டு. எனக்கு மிச்சமே அது சந்தோஷம். என்ன மாதிரி தான் இந்த தைராக்சின் பிரச்சனையால நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதனால தான் நான் இந்த ஃபீட்பேக்கை இப்ப லைவாவும் சொல்றேன். அதே மாதிரி என் ஃபீட்பேக்கை நான் உங்களுக்கு தந்தும் இருக்கிறேன். அடுத்தது ஓகே, அதே ஃபீட்பேக் தான். அடுத்தது வந்து இந்த பம்கின் சீட்ஸ் கஸ்டமர் பிரைஸ் வந்து 4110 ரூபாய். கம்பெனி பிரைஸ் வந்து 3330 ரூபாய். இதோட பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 30 பாயிண்ட்ஸ். இதோட ப்ராஃபிட் வந்து 780. உண்மையிலுமே நீங்க இந்த இவ்வளோ நலன் இருக்கிற இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட்டை நீங்க சேல் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸும் கூடும், ப்ராஃபிட்டும் கூடும். சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு 3 சப்ளிமெண்ட் நீங்க சேல் பண்ணினா 3 சப்ளிமெண்ட் சேல் பண்ணினா உங்களுக்கு 90 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அப்ப எவ்வளோ பெரிய ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு இதால. அப்ப நாங்க இவ்வளோ இதுல இருக்கிற நலன்களை நாங்க தெரிஞ்சுக்கொண்டோம்னு சொன்னா, எங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியுமா இருந்து சொன்னா, அப்ப இதே பிரச்சனை இருக்கிறவங்கள எங்களுக்கு தேடி போய்த்து அழகா சேல் பண்ணிடும். இதுல இருக்கிற எவ்வளோ பேருக்கு இந்த தைராக்சின் பிரச்சனை இருக்கும். நாங்க வந்து அதை கணக்கெடுக்காம சிலவங்க வந்து இதுல இருக்கிற ப்ராடக்ட் நாங்க யூஸ் பண்ணாம மத்தவங்களுக்கு மட்டுமே சஜஷன் பண்றேன். அப்படி இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இருந்தா நாங்களும் ட்ரை பண்ணணும். இப்ப பாருங்க, நான் ட்ரை பண்ணதால தான் எனக்கு அது ஒழுங்கான ஃபீட்பேக்கும் கிடைச்சிச்சு. எனக்கு என் தைராக்சின் ப்ராப்ளமும் கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இருப்பின் உங்களுக்கு வந்து கட்டாயம் சக்சஸ் ஆக இயலும். அடுத்தது வந்து இந்த சப்ளிமெண்ட் நீங்க 3 சேல் பண்ணினா 2340 ரூபா. உங்களுக்கு 2340 ரூபா இமீடியட்லி ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, 3 நீங்க சேல் பண்றதால 90 பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க, 2340 ரூபா சல்லி கிடைக்குது. எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதே நாங்க மாசத்துல 2 மாசத்துக்கு ஒருக்க இப்படி செய்யற நேரம் எங்களுக்கு தொடர்ச்சி எங்களோட பாயிண்ட்ஸும் கம்ப்ளீட் ஆகும். அடுத்தடுத்த சொற்களையும் நாங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு போகலும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் உங்களோட டார்கெட்டை அடிக்க இயலுமாக இருக்கும். இதுல வந்து 90 கேப்சூல்ஸ் இருக்கு. இதுல மொத்த எடை வந்து 400 மில்லிகிராம். அடுத்த விஷயம்தான் நாங்க பார்க்க போறது வந்து இந்த ஃபுட் சப்ளிமெண்ட். இப்போ நாங்க பார்த்தது வந்து பம்கின் சீட் சப்ளிமெண்ட். மொத்தமா வந்து எங்களோட எஃபெக்ட்ஸோரா ப்ராடக்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சப்ளிமெண்ட்டை பத்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, these are not medicine, these are healthy care food supplement are suitable for both healthy and sick person அப்படின்னு சொன்னா,
இவை வந்து மருந்து அல்ல. உண்மையிலுமே வந்து இது வந்து ஒரு மருந்து இல்ல. அதை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உணரணும். அதை நாங்க உணர்ந்தா தான் எங்களோட கஸ்டமருக்கு எங்களுக்கு உணர்த்தலாம். அதே மாதிரி வந்து இது வந்து ஆரோக்கிய பராமரிப்பு உணவு சப்ளிமெண்ட். உணவு சப்ளிமெண்ட்ன்ற நேரம் நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாம இருக்கும். ஃபுட் சப்ளிமெண்ட்ன்றதுக்கு அர்த்தம் தெரியாம இருக்கும். இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னா துணை உணவு, சப்போர்ட்டிங் ஃபுட் அப்படின்றதுதான் அர்த்தம். அப்ப இந்த சப்போர்ட்டிங் ஃபுட் எங்களோட ஃபுட்டோட எடுக்கக்கூடிய இன்னொரு ஃபுட் தான் இது. அப்ப இது மெடிசின் இல்ல. அங்கேயே எங்களுக்கு கிளியரா விளங்குது. இத வந்து ஆரோக்கியமான மற்றும் நோய்வாய்ப்பட்ட எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாருமே அந்த நோயாளிகளுக்கு மட்டும் இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும்னு இல்லை. இதை வந்து ஆரோக்கியமா இருக்கிற ஒரு நபருக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃபுட், அவ்வளவுதான், துணை உணவு. அதனால வந்து எல்லாருக்குமே இது கட்டாயமா யூஸ் பண்ணலாம். அப்ப நாங்க இந்த விஷயத்த விளங்கி கொள்ளணும். எங்களுக்கு அழகா கம்பெனியும் விளங்கப்படுத்திருக்கீங்க, எங்களோட லீடர்ஸ்மாரும் விளங்கப்படுத்திக்கிறாங்க, நாங்களும் லேர்ன் பண்றோம், எல்லாம் செய்யறோம். அப்ப அழகா நாங்க இதை கிளியர் பண்ணிக்கணும். நாங்க இதுல கிளியர் ஆயினாதான் எங்கட டீம் லீடர்ஸ்க்கு அடுத்தது வந்து எங்கட கஸ்டமருக்கு இதை கிளியர் பண்ண இயலும். நாங்க இதை விட்டுட்டு நாங்க வந்து இது மெடிசின் மாதிரி கெப்சூல், நாங்க இப்ப மத்தவங்கள்ட்ட செல்ல கிட்டோக்கெல்லாம் கெப்சூல்ஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது, சப்ளிமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஏன், என்ன காரணம்? கெப்சூல்ஸ்ன்ற நேரம் ஒரு மெடிசின்ன்ற மாதிரி வருது, ஆனா சப்ளிமெண்ட்ன்ற நேரம் ஒரு சப்போர்ட்டிங் ஃபுட் அப்படின்ற மாதிரி செல்லிப்பாடுதே. அதனால இதை வந்து நாங்க நல்லா விளங்கி கொண்டோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து எங்களோட கஸ்டமருக்கும் விளங்கப்படுத்தணும்னு சொன்னா அப்ப அந்த மெடிசின் தான் இதுன்ற மைண்ட் செட் எல்லாருக்கும் இல்லாம போயிட்டு இது வந்து ஒரு சாப்பாடு, துணை உணவு அப்படின்ற மைண்ட் செட் எல்லாருக்குமே வரும். ஓகே, எனக்கு இன்றைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தந்த எல்லாருக்குமே ஜஸாக்கல்லா ஹைர். சிஸ்டர். ஓகே ரைசா சிஸ்டர், தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஃபீட்பேக்கும் போட்டுருக்குறாங்க. ஓகே, பம்கின் சீட் யூஸ் பண்ண யாசர் இருந்தா உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க மீட்டிங்கை எண்ட் பண்ணுவோம். ஒரு 2 பேருக்கு சான்ஸ் தரையிலும். அப்படி யாசர் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷன் தரேன். ஓகே காய்ஸ், ஒருத்தரும் ஃபீட்பேக் ஷேர் பண்ண ரெடி இல்லை போல. இட்ஸ் ஓகே. கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட ஃபீட்பேக்கை நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன் வரணும். அப்போ தான் எங்களுக்கும் அதாவது இப்போ எங்களோட டீம் மெம்பர்ஸ்க்குமே வந்து அந்த ப்ராடக்டில் ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஃபீட்பேக்கள் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் ஓகே. அப்போ நாங்கள் மீட்டிங் எண்ட் பண்ணுவோம். இன்றைய செஷன் அட்டென்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் இன்னொரு செஷனில் சந்திப்போம். ஓகே.